அப்பாக்கு எஸ்எஸ்சிக்கு ஒரு பெருந்தன்மை இருக்கு. பெருந்தன்மை மகன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், விஜய் நல்லா இருக்கட்டும் சார். அப்பா இன்னைக்கு வர வேற ஒரு இடத்துல வேற ஒரு அப்பாவா இருந்திருந்தா உண்மையிலே ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அவர் செய்ததுக்கு, விஜய் செய்ததுக்கு அத்தனை தவறுகள். அத்தனை தவறுகள்னா இல்ல, அப்பா மேல கேஸ் போட்டதே தப்பு இல்லை சார். அதை விட உலகம் அமைந்த விஷயத்துக்கு நம்ம அதை தொடர்ந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு கேஸ் போடுற அளவுக்கு வந்து நின்றால் அந்த மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. ஆனா அம்மாவுக்காக ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்காருல்ல சார். கோயில் கட்டினாரு, சோறு கொடுத்தாரு, பொங்கல் வச்சாரு, இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது சார். தன் தந்தை தனக்காக உலகத்திலே இப்படி ஒரு தந்தை உழைக்க முடியாது. அவ்வளவு உழைப்பு உழைத்தார். நான் கூட இருந்து பார்த்தேன். புத்திசாலி. அவர் ஒரு பெரிய டைரக்டர். அவரையே ஒரு நாள் கூடல வச்சு இப்போ அவர்கள்லாம் கூடல இருந்திருப்பாருன்னா அந்த கெட்ட சக்திகள், இந்த குப்பை தொட்டிகள்லாம் உள்ள வந்திருக்காரு சார். இப்போ தவறானவர்கள்லாம் உள்ள வராங்க இல்லையா? எப்படி? ஏன்னா கேட்க ஆள் இல்லை. இப்போ எவ்வளோ வசூல் பண்ணுறான்னு தெரியாது. விஜய்க்கு எல்லாம் பார்த்து வரா போய். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் சார், நீங்கள் இரவு பாடசாலைன்னு ஒன்று தொடங்கினாங்க. தெரியுமா தெரியாத உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய ப்ரெஸ்ஸில் நியூஸ் கொடுத்தாங்க. விஜய் முதல் முறையாக இரவு பாடசாலை தொடங்கினார்னு. ஏதாவது ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா? இல்லை சார். நீங்கள் பத்திரிகையாளர்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் சார். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் சார் பண்ணுவாங்க. அதை ஸ்கேன் பண்ணுறக்கோ நடக்குதானே அதை சூப்பர்வைசிங் பண்ணுறக்கோ ஆள் கிடையாது. பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கூலிக்கு மாரடிக்கிற கோஷ்டி தான் கூட இருக்கு. அவங்க அப்பா இருந்தால் கவனிப்பார்.